வணக்கம் வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு வெப் ஷூட்டர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோலேயே எப்படி ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் செய்யறதுன்னு சொல்லி பார்த்துப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துங்க. ஸோ மேலே கார்ட்லையும் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் செய்ய போகிற வெப் ஷூட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக் ஆகும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோக்கு யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணிக்கோம் வெப் ஷூட்டர் செய்யறதுக்காக. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லப்பர் பேண்டை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிற வீடியோஸை பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஐடியாஸ் அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட வீடியோ கிளிப் அனுப்புங்க, வித் நேமோட அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட நேமோட நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் செய்யறதுக்காக அதோட டெம்ப்ளேட்ஸ்லாம் தேவை. ஸோ டெம்ப்ளேட்ஸ்னால் அந்த ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் எப்படி செய்யுதுன்னு சொல்லி டிசைன்ஸ்லாம். ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் படத்தில் ஒரு வெப் ஷூட்டர் டிசைன் இருக்கும், அதேமாதிரி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல் ஒரு வெப் ஷூட்டர் டிசைன் இருக்கும், ஹோம் கமிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு வெப் ஷூட்டர் டிசைன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வெப் ஷூட்டர் பிடிச்சிங்களோ அந்த டிசைன் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஓனாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்துங்கிறேன். ஸோ ஒரு வெப் ஷூட்டர் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். அண்ட் நீங்கள் நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணுமில்ல, அதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற டெம்ப்ளேட்ஸ் வச்சு தான் பண்ணணுமில்ல, உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸில் ஓனாக கிடைக்கும். அந்த ஐடியாஸை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த வெப் ஷூட்டர் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பழைய நோட் புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த நோட் புக்ஸோட அட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும், ஏன்னா அது ரொம்ப திக்காகவும் இருக்காது, அதே சமயம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்லா வளைக்கவும் முடியும், ஃப்ளெக்சிபிளாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எதுக்காகனா நம்மளோட வெப் ஷூட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையில் மாட்டுறதுக்காக. ஸோ எந்த மாதிரினா நம்ம வாட்ச் எப்படி கையில் மாட்டுமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெப் ஷூட்டர் ரெடி பண்ண போகிறோம். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி கேப் போட்டுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் பண்ண வேட்டி பார்த்தீங்கன்னா அந்த 2 பீசஸையும் நம்ம ஒன்றா ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். ஆனால் அந்த ஒட்டின பீஸை எடுத்து உங்களோட கையில் வச்சு பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. ஸோ ஃபிட் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம செஞ்சது பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே நம்மளோட கைக்கு ஃபிட் ஆகுது. ஸோ அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பீசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டிசைனாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காகனா நம்மளோட ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிசைனாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இது ரெடி பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ இந்த 2 பீசஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். ஸோ எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு வந்த மாதிரி தெரியும். ஸோ கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி தெரியும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரை நம்ம கேப் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கட் பண்ண பீஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த கட் பண்ண பீஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த கட் பண்ண பீஸை இந்த மாதிரி 2 ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வெட்டி அந்த ஆஃபையும் 2த்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ ஒரு டிசைனாக இருக்கும், பார்க்குறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஐடியாஸ் தோணுச்சுன்னா அந்த ஐடியாஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பெயிண்ட் அடிச்சிக்கலாம். ஸோ பெயிண்ட் அடிக்கும் போது பிளாக் கலர் பெயிண்ட் அடிங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெயிண்ட் அடிச்சிட்டு வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் பண்ணிட்டு வெட்டி பார்த்தீங்கன்னா இந்த 2 பீசஸையும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துடலாம். அண்ட் ஒட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்கேலானாலும் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் பீஸை நம்ம மடிக்க தான் போகிறோம். ஸோ ஸ்கேல் வச்சு மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான ஷேப்பில் ஈவனாக பார்த்தீங்கன்னா வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு மடிக்கிறோம். நான் எந்த மாதிரி மடிக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 2 பீஸஸையும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அண்ட் ஒட்டிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒட்டின பீஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அண்ட் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பீஸை நம்ம பெரிய பீஸ் கார்ட்போர்டோட நம்ம ஒட்டணும். அண்ட் ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைப்பேனா குச்சி, ஸோ குச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா மைப்பேன் ஆகுது, அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஜெல் பென் இதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸில். ஸோ அந்த ஜெல் பென் இதை எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பீஸ் கார்ட்போர்டோட ஒட்டிக்கோங்க. ஃபெவிக்விக் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ க்ளூகன்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பிச்சுக்கும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐஸ் குச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஐஸ் குச்சியில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிடுங்க. அண்ட் கட் பண்ண பீஸை பார்த்தீங்கன்னா அந்த மைப்பெண்ணோட அந்த குச்சிக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த குச்சிக்கும் அந்த பெரிய பீஸ் கார்ட்போர்டு சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக்கே அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஒட்டிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா அந்த குச்சும் ஸோ அந்த ஐஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பீஸ் கார்ட்போர்டு எடுத்து பெரிய பீஸ் கார்ட்போர்டோட இந்த மாதிரி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. ஆனால் இது கையில் வச்சு பக்கமாக பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே கொஞ்சம் சூப்பராகவும் அழகாகவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக்காகவும் இருக்குது.
அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஐஸ்டிக்கில் இந்த மாதிரி சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் பண்ண பீஸை பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ஷூட்டரில் தான் ஒட்ட போகிறோம். நான் எந்த மாதிரி வச்சு ஒட்டணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து பொறுமையாக ஒட்டிக்கோங்க. அண்ட் ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த லப்பர் பேண்ட் அந்த ஒரு 2 பீஸஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கோங்க. ஸோ மாட்டினா கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் பேண்டு பிஞ்சு போயிடுச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லப்பர் பேண்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விளக்க மரத்து குச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்ககிட்ட பேம்போ ஸ்டிக் இருந்துச்சுன்னா பேம்போ ஸ்டிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு புல்லட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஆனால் அந்த குச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லப்பர் பேண்ட் வச்சு இழுக்கும் போது கரெக்டாக அந்த லப்பர் பேண்டை பார்த்தீங்கன்னா அந்த குச்சி பின்னாடி நிற்காது, கீழே பார்த்தீங்கன்னா உருவிட்டு போவோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ரீஃபில் பெனில் இருக்கிற அந்த மை குச்சியில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குச்சி பின்னாடி மாட்ட போகிறோம். ஸோ செட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி மாட்டிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி அந்த மை குச்சி கலண்டே வராத மாதிரி பார்த்தீங்கன்னா டைட்டாக ஒட்டிடுங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி சீவிட்டு இருப்பேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். லைட்டாக வி ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த குச்சி எடுத்து இந்த மாதிரி லப்பர் பேண்ட் அந்த மாதிரி பின்னாடி தள்ளி பாருங்கள். அந்த லப்பர் பேண்ட் பார்த்தீங்கன்னா அந்த குச்சிலேருந்து நழுவாது, கரெக்டாக அந்த குச்சியில் ஃபிட் ஆகிடும். உங்களுக்கு பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த குச்சியோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் சைடில் லைட்டாக அந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் கட் பண்ண பேப்பர் தான். ஸோ ஒரு A4 ஷீட்டை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிடுங்க. ஸோ ரோல் பண்ணிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரோல் பண்ண பேப்பர் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு வேட்டி இது மேலே லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கு கொட்டிடுங்க. ஸோ ஃபெவிக்கு கொட்டினோன்னா அது நல்லா பார்த்தீங்கன்னா கல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த குச்சி எடுத்து இந்த மாதிரி வெப் ஷூட்டரில் செட் பண்ணி பாருங்கள். செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குச்சி ஸோ பேக் சைடில் வெப் ஷூட்டரோட பின்னாடி பார்த்தீங்கன்னா போகக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைட்டாக ஒட்டிக்கோங்க. நைஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சின்ன பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸையும் நம்ம இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சு ஓட்டணும். ஸோ ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ஒட்டிடுங்க. அண்ட் ஒட்டினதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்கிற பேப்பரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு விட அந்த 4 பீஸையும் ஒன்றா ஒட்டிடுங்க ஃபெவிகால் அப்ளை பண்ணி. அண்ட் ஒட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மேலே இந்த மாதிரி ஒரு டேப் ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப் செலோ டேப் ஒட்டிடுங்க. பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி. அண்ட் ஒட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை நம்ம மடிச்சா கூட கிழியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம டேப் போட்டு ஒட்டணும். டேப் போட்டு ஒட்டாது இருந்தால் அது சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பீஸை நம்ம அந்த எல் ஷேப்பில் ஒரு ஐஸ்டிக் வச்சு ஒட்டினோம் பார்த்தீங்கன்னா அதோட இந்த இந்த ஹோல்ஸ் போட்டுங்கிற பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வர மாதிரி இந்த மாதிரி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அண்ட் இன்னொரு பீஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டரோட இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக்கே யூஸ் பண்ணுங்கள். அதான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இது குச்சி எடுத்துக்கோங்க. இந்த குச்சை பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் பேண்டோட மாட்டி இழுத்து ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்டிக்கோட லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆயிரும். அண்ட் லாக் ஆனதை இந்த மாதிரி மெதுவாக ரிலீஸ் பண்ணோம்னா ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா அந்த குச்சி புல்லட் மாதிரி போவோம். அண்ட் இது பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம நூல் கட்டி விட போகிறோம். அண்ட் அப்படியே கட்டி விட்டோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேப்பர் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த க்ளூ ஸ்டிக்கை இந்த பேப்பரை இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ளூ ஸ்டிக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை, ஏதோ ஒரு பேனா பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இது பேப்பரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த சைடு எட்ஜஸ்லாம் டேமேஜ் ஆகாது. நம்ம யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி கிழிஞ்சிட்டுருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஆனால் அந்த பேப்பர் ரோல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட வெப்ஷூட்டெல்லாம் டாப்பில் ஒட்டிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபெவிக்விக் ஒட்டின எல்லா இடத்துலையுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்பர் ரோல் அதுக்கப்புறம் ஐஸ்டிக் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டோம். ஸோ பெயிண்ட் அடிச்சாச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்பர் ரோலை இந்த மாதிரி சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அண்ட் இந்த கிளிப் எடுத்தேன். ஸோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த மாதிரி 2 பீஸ் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அண்ட் இது எதுக்காகனா நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறதுக்கு பிளாக் கலராகவே இருக்குது. ஸோ இதில் சின்னதாக பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் ஆட் பண்ணுறதுக்காக தான். அண்ட் இந்த 2 பீசஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் 2 பக்கமும் ஒட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒட்டுறணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டரோட ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க.
அண்ட் நம்மளோட வெப் ஷூட்டர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கோங்க. ஸோ கத்திரிக்கோள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காம்பஸ் ஊசி, ஸோ குண்டூசி எடுத்து இந்த மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு வேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லப்பர் பேண்ட் சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன லப்பர் பேண்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் மாட்டும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லப்பர் பேண்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டையில் விட்டுட்டு வெட்டி சின்னதாக இந்த மாதிரி ஒரு பீஸ் குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்துகிட்டு வெட்டி இந்த மாதிரி குச்சியில் மாட்டிட்டு இந்த லப்பர் பேண்டை வெளிப்பக்கமாக இழுத்துட்டிங்கன்னா ஸோ சூப்பராகவே பார்த்தீங்கன்னா லாக் ஆகிரும். எந்த ஒரு கம்மு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி இழுத்துட்டிங்கனாவே லாக் ஆகிரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பக்கமாக போது இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க. ஆனால் இந்த வெப் ஷூட்டரை பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் போட்டு பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. ஸோ ஃபிட் ஆகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நூல் நரம்பு ஏதோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி நம்மளோட ஐஸ்டிக்கில் ஓட்ட போட்டோம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி அந்த ஓட்டையில் விட்டு நம்மளோட 2 விரலுக்கும் செட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாட் போட்டுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நூலை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளோட அந்த புல்லட் குச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம புல்லட் மாதிரி செஞ்சோம் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி எடுத்து அந்த குச்சியோட ஃப்ரண்ட் சைடில் அந்த மாதிரி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க அந்த நூலை. ஸோ அந்த நூல் பார்த்தீங்கன்னா பிஞ்சிட்டு வராத மாதிரி பார்த்து ஒட்டிடுங்க. அண்ட் ஒட்டினதுக்கப்புறமா இந்த நூலை பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற நம்ம பேப்பர் ரோல் செஞ்ச பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ரோல் வழியாக இந்த மாதிரி பின்னாடி பக்கமாக விட்டு எடுத்துருங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நூல் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒரு புல்லட் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு அப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட அந்த பேப்பர் ரோல் வழியாக பின்னாடி நூல் விட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த நூலை எடுத்து இந்த மாதிரி பென்சிலில் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிடுங்க. நான் எந்த மாதிரி ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறுத்தி பொறுமையாக நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் ரோல் பண்ணிட்டு வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த நூல் எல்லாத்தையும் மாதிரி கீழே இழுத்தோம்னா ஒரு ஃபார்ம் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்சக்கிற எல்லா நூலையும் இதே மாதிரி நம்ம டைட்டாக ஃபார்ம் மாதிரி பண்ணிடலாம். ஸோ ரோல் மாதிரி பண்ணிடலாம். அண்ட் ரோல் பண்ண எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேப்பர் ரோலில் பின் பக்கமாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணிங்கன்னா நூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ரோலில் செட் ஆயிடும். அண்ட் நம்மளோட வெப் ஷூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு கட்டிருக்கும். ஸோ அந்த நரம்பை பார்த்தீங்கன்னா கீழாக்க பிடிச்சி இழுக்கும் போது அந்த எல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஐஸ்டிக்கு. ஸோ அந்த ஐஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமாக வரும். ஸோ கீழ் பக்கமாக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற புல்லட் ஸோ அந்த குச்சிக்குது பார்த்தீங்கன்னா அந்த குச்சி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆகும்போது அந்த பின்னாடி கட்டினுக்கிற நூலும் பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து வெப் மாதிரி சூப்பராகவே வரும். ஸோ இதை பற்றி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இல்லைங்கம்மா நான் ஒன்றும் இது பண்ணவே இல்லை. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கலந்துக்குச்சேதா நிற்கவே மாட்டேங்குது சனியம் வீடியோ மைதாம்மா ஸ்பைடர்மேன் போஸே அப்படிதாங்கம்மா விடணும்.